அதாவது இந்த ஜின் அப்படின்னு என்ன? ம். அது நான் சொல்லியிருக்கேம்மா ஆல்ரெடி. அதாவது ஜின்ன்றது இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் யக்ஷினி, விஷ்ணு மாயா, குட்டி சாத்தான், யோகினி இந்த மாதிரிலாம் இருக்குது, தேவதைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இஸ்லாமியர்களால் வழிபடக்கூடியது ஒரு தேவதை ஜின். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினரும் எல்லாருமே வழிபாடு பண்ணலாம். இது வந்து ஒரு யூனிவர்ஸில் பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு தேவர்கள், இறை தூதர்கள்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஜின்ன்றது ஒரு நல்ல சக்தி தான் அது. அதில் கெட்ட மனிதர்களில் எப்படி நல்லவன் கெட்டவன் இருக்காங்களோ அது மாதிரி கெட்ட சக்தியும் இருக்குது. ஸோ அதுதான் அது கெட்ட ஜின்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஜின்கள் வந்து பொதுவாக நல்லது செய்யக்கூடியது தான். எல்லாருக்குமே அதை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. பொதுவாக அரபு நாடுகளில் அதனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்குமா. ஓகே. இந்த ஜின்னில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது அப்படின்றாங்க. எந்த மாதிரி இப்போ மாந்திரிகத்துக்கு வந்து பொதுவாக வந்து நல்ல ஜின்னை பயன்படுத்துவாங்களா இல்லை கெட்ட ஜின்னை பயன்படுத்துவாங்க? இல்லைம்மா, அதுதான் அது வந்து மாந்திரிகத்தை பொறுத்த முடிக்கும் கெட்ட விஷயங்களை எடுக்கிறதுக்கு நல்ல ஜின், ஒரு மனிதனை அழிப்பதுக்கு கெட்ட ஜின். ஸோ இதை கையாளுறது தான் மாந்திரிகர்களில் நிறைய பேருக்கு அந்த தொழிலை வந்து அவங்க அமைக்கிறாங்க. ஆனால் அந்த கெட்ட ஜின்னை தொட்டவங்க எல்லாருமே கெட்டு தான் போவாங்க. அது வந்து அவங்க முன்னேற விடாது அவங்கள. அதை ஒரு தடவை அதை வந்து வசியம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்கள கடைசி முடிக்க வச்சு அவங்களுக்கு உரிய எல்லா விஷயங்களையும் அது செஞ்சு கொடுக்கும். ஆனால் அவங்களால குடும்பம் இருக்காது, மனைவி குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. அண்ணா எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒன்றுமே அவங்களால ஒரு எதையுமே அனுபவிக்க முடியாது. அதுதான் அந்த கெட்ட ஜின்னை பயன்படுத்துகிறவங்க. நல்ல ஜின்னை பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல விஷயங்களுக்கு நல்ல எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும். அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை தூதர்கள். நம்ம எப்படி நம்ம வந்து யக்ஷர்கள்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு தெய்வ சக்தியோட நம்மளுக்கு நம்ம குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவாங்க. நம்ம சொல்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செய்வாங்கம்மா. அந்த அளவுக்கு நல்ல ஜின்களும் இருக்குது. குருஜி, இப்போ இந்த தர்காலெல்லாம் பார்த்தோம் வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த கோவலம் தர்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலயே வந்து இந்த நிறைய நல்ல ஜின்னுங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே குருஜி, இது உண்மையா? உண்மைதாம்மா, 100%. எல்லா தர்காவிலையும் நல்ல ஜின்கள் உண்டுமா. இப்போ ஜின்கள் எப்படி இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம சித்தர் பீடம்னு சொல்கிறோம். ஜீவசமாதின்றது என்னன்னா அந்த நல்ல ஒரு இறை பக்தர் சித்தர்கள் வந்து அந்த நல்ல தன்னுடைய மார்க்கையும் குண்டலினி சக்தியும் இயல்நிலையில் சித்த நிலையில் அடைஞ்சவங்க தான் தன்னுடைய இறப்புடைய அவங்களோட தேதி வந்து தெரிஞ்சிடும் நம்ம இதுக்கு மேலே. ஆனால் அவங்க அந்த ஜீவசமாதியில் அவங்க இறக்கும்போது இறந்தோடனே சக்தி அதிகமாகும். உதாரணத்துக்கு கணக்கம்பட்டி இருக்கும்போது நிறைய பேர் தேடி வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி மலையில் எவ்வளோ முருகரை பார்க்க கியூ இருக்கோ அந்தளவு கணக்கம்பட்டி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையான காரணம். இதுதான் அவங்க இறைந்த நிலையில் போன உடனே அவங்க அந்த மாதிரி அந்த ஜின்கள் வந்து ஏன் நான் அதை சொல்கிறேன்னா